இந்த லாக்கு எந்த பக்கம் போடணுன்னா இது பெரிய குழப்பமாக இருக்குது நிறைய பேருக்கு. ஆனால் லைட்டாக சவுண்டு கேட்குது. உங்களுக்கு கேட்குது பாருங்கள், மைக் கிட்ட வைக்கிறேன். இந்த சவுண்டை கை வச்சா கேட்குது பாருங்கள். சவுண்டு சுத்தமாக ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி இந்த புது காயில் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். ஏற்கனவே நம்மக்கிட்ட ஒரு வீடியோ இருக்குது. ஆனால் இந்த காயில் வந்து டைப்பு வேறு. இந்த காயில் தான் இன்றைக்கி போட போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த காயில் எடுப்போம். இந்த ரியூட்டை வந்து ஏற்கனவே கட் பண்ணியிருக்கு. அதனால் நம்மளுக்கு வேலை ஈஸியாகிடுச்சு. இப்போ இதை எடுத்துகிறோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா லாக் இல்லாமல் இருக்கிறதுனால ஏதோ கம்பியை போட்டு சுற்றிருக்குங்க. இந்த கம்பியை ஃபஸ்ட்டு எடுத்துருவோம் நம்ம. ஓகே, கம்பி எடுத்தாச்சு. இப்போ காயில் வந்து எந்த பக்கம் தள்ளனா, இந்த பக்கம் லாக் இருக்குது பாருங்கள் மெட்டலு. இந்த மெட்டல் பக்கம் வந்து இப்படி தள்ளணும். நூலெல்லாம் சுற்றிருக்காங்க. இப்போ நம்ம துணியை வச்சு கொஞ்சம் துடைச்சிடலாம். துணியை இது இதுதான் இதுக்கு போட போகிற ஆப்போசிட்டு ஏறி இறங்குற பார்ட்டு. இது வந்து காடி போயிருக்கு. இது வேணும்னா வாஷரோ நெட்டோ வெல்டு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதை பண்ண போகிறதுல வெறும் காயில் மட்டும்தான் வருவோம். இந்த பேக்கெட்டை பிரிச்சுட்டு ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே கம்பி இருக்குது, இங்கே இல்லை. இதெல்லாம் ஒரு லாக் இருக்குது, லாக் ஐட்டம். இதை பார்த்துங்க. இந்த பக்கம் ஒயர் இருக்குது. நம்ம இந்த ஒயரை இப்படி கையில் பிடிச்சிட்டு இப்படி இன்செர்ட் பண்ணணும். போட்டாச்சுங்களா? இப்போ இதுக்கு லாக் இல்லை. நம்ம இதுக்கு லாக் போடணும். இதுக்கு ஒரு லாக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்து போடலாம். இது லாக் வந்துருச்சு. இது பாருங்கள், தெரியுதுங்களா லாக்கு? இப்போ லாக்கை போடலாம். இங்கே இந்த லாக்கு எந்த பக்கம் போடணுன்னா இது பெரிய குழப்பமாக இருக்குது நிறைய பேருக்கு. இந்த பக்கம் இங்கே பாருங்கள், இந்த ஸ்டெப் இருக்கா, இந்த பக்கம்தான் இந்த லாக்கை போடணும். இந்த பக்கம் போடக்கூடாது. போட்டால் என்ன ஆகும்னா லாக்கு ரன்னிங்கில் கட்டின்னு வந்துடும். இந்த பக்கம்தான் போடணும். ஓகேங்களா? இப்போது இந்த ஸ்டெப்பை தாண்டி போயிட்டு இந்த லாக்கு கீழே வேணும். அப்போ தான் ரன்னிங்கில் வெளியில் வராது, இல்லைன்னா வெளில வந்துடும். ஒரு டெஸ்டரை போட்டு லைட்டாக தூக்கி பிடிச்சி இப்படி வச்சுட்டு இப்போ பாருங்கள், தெரியுது அது தெளிவாக? இந்த ஸ்டெப்பை தாண்டி வீழ்ந்துருக்கு. இப்போ நம்ம இதை போட்டு செக் பண்ணுவோம். இந்த பார்ட் இதில் போடுறோம். இதுக்கு வந்து ஒரு போல்டு ஒன்று 10-11 போல்டு ஒன்று போட்டுக்க வேண்டியதான். எப்படி வச்சுப்போம். ஆனால் லைட்டாக சவுண்டு கேட்குது. உங்களுக்கு கேட்குது பாருங்கள், மைக் கிட்ட வைக்கிறேன். இந்த சவுண்டை குறைக்கணும். குறைச்சா தான் நல்லது. கை வச்சா கொஞ்சம் குறையுது பாருங்கள். இருந்தாலும் வைப்ரேட் ஆகிட்டே இருக்குது. இது நம்ம கொஞ்சம் ரெடியூஸ் பண்ண முடியும். இந்த சவுண்டை இன்னும் கொஞ்சம் கிளியராக கொண்டு வரலாம். இது ஏன் ரெடியூஸ் பண்ணால், இந்த மாதிரி சவுண்டு வந்துட்டே இருந்தால் காயிலே வந்து ஹீட் ஆகும். காயில் மாற்றினா இல்லை, ஒர்க்கிங்கில் இருக்கிற காயில் கூட ஹீட் ஆகும். சரி, இதை எப்படி குறைக்கலான்னு சொல்லலாம். இங்கே பாருங்கள், இது கிளியராக இல்லை, தெரியுதுங்களா? இது வந்து அழுக்காக இருக்குது. இங்கே பாருங்கள், இது எல்லாம் அழுக்காக இருக்குது. இப்போ இதை வந்து கிளியர் பண்ணுறது மூலிமா இந்த சவுண்டை நம்ம குறைக்கலாம். பர்ஃபெக்டாக புதுசு மாதிரி கொண்டு வர முடியும். இப்போ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு நம்ம என்ன பண்ணோம், எமரி ஷீட்டை வச்சு இந்த பார்ட்டை தேய்க்கணும். உப்பு காகிதத்தை வச்சு நல்லா தேய்ச்சி விடணும். இதுக்கும் சேர்த்து தான், இதுக்கும் உப்பு காகிதத்தை வச்சு சேர்த்து விடணும். இப்போ நம்ம வந்து இதை தேய்ச்சி விடலாம். இந்த வீல் தெரியுதா? ஓகே, இப்போ நம்ம வந்து நம்மக்கிட்ட ஆங்கிள் கிரைண்டரில் எமரி ஷீட்டு போட்டு நீங்கள் தேய்ங்க இருந்தால், அப்படி இல்லைன்னா உப்பு காகிதம் வச்சு தேய்ங்க. இது வெறும் உப்பு காகித மிஷின் தான். உப்பு காகிதம் தான் இதில் மாட்டியிருக்கு. இதில் இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை நம்ம இப்படி தேய்க்கலாம்.
இப்போ பாருங்கள், இதுக்கும் வித்தியாசம் தெரியுதா? கிளியராக இருக்கிறது. இப்போ இதையும் அந்த மாதிரி தேய்க்கணும். இப்போ பாருங்கள், இப்போது அந்த அழுக்கெல்லாம் எடுத்து கிளியர் பண்ணியாச்சு. இப்போ இதை பண்ணு. தெரியுதுங்களா? இந்த பக்கம் ஒன்று கிளியர் பண்ணணும். இப்போ இதே பண்ணு. இப்போ இது ஓகே ஆச்சு. ஓகே, இப்போ இதை போட்டு பார்த்து நம்ம செக் பண்ணலாம் வாங்க. இங்கேயே கொஞ்சம் அழுக்கு எடுத்துறது நம்மளுக்கு நல்லது. ஓகே, இதை நம்ம செக் பண்ணி சவுண்டு வந்து ரெடியூஸ் ஆகுதா இல்லையான்றதை பார்ப்போம். இப்போ நம்ம இதை கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ இது வந்து இப்போ தேய்ச்ச பகுதியை நம்ம போடுறோம். இப்போ எவ்வளோ சவுண்டு வருதுன்னு பார்ப்போம். இப்போ ஏதாவது உங்களுக்கு சவுண்டு கேட்குதா? கை வச்சா கேட்குது பாருங்கள். சவுண்டு சுத்தமாக ரெடிட் ஆகிடுச்சு. இது ஆனில் தான் இருக்குது. இப்போது இது பாருங்கள், சுவிட்சு வந்து ஆனில் தான் இருக்குது. இப்போ ஆஃப் பண்ணுற மாதிரி மைக்கு இப்போ ரெடியூஸ் கம்மியாக தான் கேட்கும். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போக்கும் எவ்வளவோ வந்து மாறி போச்சு. இப்படி தான் வந்து க்ளீன் பண்ணோம். மிஷின் இல்லாதவங்க கையில் உப்பு காயத்தில் தேய்ச்சி போடுங்க, நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பின்னாடி போல்டை போட்டிங்களன்னா இது வேலை முடிஞ்சுது. இந்த மாதிரி போயிட்ட காயில் நம்ம ரெடி பண்ணி போட வேண்டியது தான். இங்கே வாஷர் வேணும்னா உங்கள் விருப்பம், நீங்கள் வெல்டு பண்ணி கூட போடுங்க. அவ்வளோதான்.